10th standard students daily one detail seriesல பெரிய detail answers எல்லாத்தையுமே daily கொஞ்சமா குட்டியா நம்ம படிச்சிட்டு இருக்கோம். So நான் உங்க Shravanee ma'am இந்த series உங்களுக்காக தான் because socialல நம்ம சென்டம் வாங்கணும் அப்படினா நமக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த detail பார்ட்டை சூப்பரா கம்ப்ளீட் பண்ண போறோம் ரைட். இதுவரைக்கும் சொன்ன detail answers எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இதுவரைக்கும் ஒரு 11 detail answers சொல்லி கொடுத்திருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. My dear ராஜ்குமார் அவர்களே நீங்க தான் இந்த டீடைல் ஆன்சர் சொல்லித்தாங்கன்னு கமெண்ட்ஸ்ல ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. So finally this video is for you. அதே மாதிரி dear students உங்களுக்கு அடுத்து எந்த டீடைல் ஆன்சர் வேணும் அப்படிங்கறதை கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தோர்க்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. So இந்த பர்టిక్యులர் டீடைல் என்னதுன்னா describe the role of Tamil Nadu in civil disobedience movement. Civil disobedience movementல நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி வந்து ஒரு பங்கெடுத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சாப்டர் 9ல இருந்து இருக்கு. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 2023ல இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ இது வந்து பாருங்களேன். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? நான் வயலண்ட் மூவ்மெண்ட். இப்போ பிரிட்டிஷ் நம்மள வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து டிசோபே பண்றோம். அவங்க சொல்றது வந்து ஜஸ்ட் கேட்க மாட்டோம். நம்ம எதுவும் வந்து போயிட்டு சண்டை போடல, நம்ம எதுவும் போயிட்டு வார் பண்ணல. அதுக்கு பதிலா நான் வயலண்ட் ஓகே சுத்தமா ஒத்து போக மாட்டோம், அதை வந்து செய்ய மாட்டோம். ஸோ வந்து அதை ஒபே பண்ணாம டிஸ்ஒபே பண்றோம். அதுதான் வந்து என்னதுன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அதுல தமிழ்நாடு எப்படி பங்கெடுத்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ. ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ. நீ பாரு டீடைல் ஆன்சர் கஷ்டம்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 அதாவது இது வந்து 5 மார்க்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோ பாரு, இது மட்டும் எழுதினாலே போரும். புரிஞ்சுதா? சோ இது வந்து டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்போ நம்ம இது வந்து எலாபரேட்டா படிச்சு புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நீ இதை படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ உனக்கு ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எழுதினாலே நீ ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் அஃபீஷியல். ஓகே, அஃபீஷியலியோ ஆன்சர் கீ, பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ. காந்தி launched the civil disobedience movement. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா? காந்தி தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தார். அடுத்த வரது தான் ராஜாஜி. Rajaji organized and led a salt satyagraha march in Vedaranyam. Okay, so Rajaji வந்து என்ன பண்றாரு அப்படின்னா salt satyagraha உப்பு சத்தியாகிரகா மார்ச், அதாவது ரோட்ல எல்லாம் நடந்து போவாங்க இல்லையா, எங்க போறாங்க அப்படின்னா வேதாரண்யம்க்கு போறாங்க. சோ அத வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்கனைஸ் பண்றாரு. ஓகே, சோ காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அடுத்து ராஜாஜி தான் இந்த சால்ட் சத்தியாகிரகா தண்டி மார்ச், தண்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மார்ச் பண்ணி இவங்க வந்து போறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். ஃப்ரம் திருச்சியில இருந்து 13th April 1930 ஏப்ரல் 13 பெய் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, 1930 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. மார்ச்னா தெரியும் இல்லையா, நடந்து போறாங்க. வேதாரண்யம்க்கு எப்ப ரீச் ஆனாங்க? 28 ஏப்ரல். ஓகே, more than 10 days அவங்க வந்து நடந்து போயிருக்காங்க. A special song composed by நாமக்கல் வி ராமலிங்கனார். நாமக்கல் வி ராமலிங்கனார் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு பாட்டு வந்து எழுதுறாரு. என்னது? A war is ahead. ஒரு போர் ஒன்று வந்துட்டு இருக்கு. அஹெட்னா வந்துட்டு இருக்கு. எப்படி பப்ளிக் எக்ஸாம் இஸ் அஹெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சான்ஸ் ஸ்வாட். சான்ஸ் அப்படின்னா வித்தவுட், இல்லாம அப்படின்னு அர்த்தம். ஸ்வாட் அப்படின்னா என்னது? கத்தி இல்லாம. சான்ஸ் bloodshed ரத்தம் இல்லாம, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? சோ ஒரு யுத்தம் வந்து ஒண்ணு வருது. எப்படி? கத்தியும் இல்ல ரத்தமும் இல்ல, ஆனா அது யுத்தம். அந்த யுத்தம் தான் என்னது? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். நான் வயலண்டா டிசோபே பண்ணி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா தமிழர்கள் இந்தியர்கள் பண்ணது. ஓகே, த மார்ச்சிங் சத்தியாகிரஹிஸ். இப்போ நடந்து போறாங்க இல்லையா சால்ட் சத்தியாகிரகால, நடந்து போறவங்கள தான் நம்ம சத்தியாகிரஹிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நடந்து போகிற மார்ச்சிங் சத்தியாகிரஹிஸ் வேர் ப்ரொவைடட் அ வார்ம் ரிசப்ஷன். அவங்கள வந்து நல்லா ரொம்பவே வந்து ஒரு வார்ம் ரிசப்ஷன், ரொம்பவே வெல்கமிங் வந்து சூப்பரா இருந்தது. ராஜாஜி broke the salt law. சோ இந்த salt lawவை ராஜாஜி broke பண்ணிட்டாரு இல்லையா? உப்பு எடுத்து நம்மளே வந்து உப்பு எடுத்து broke பண்ணிட்டோம். சோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான்ப்பா பப்ளிக் கீழே கொடுத்துருக்கு. இது நம்ம இப்போ எலாபரேட்டா படிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். when the viceroy அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்ல ஒரு பெரிய ஒரு போஸ்ட். சரியா? சோ அந்த வைஸ்ராய் என்ன அக்செப்ட் பண்ணல அப்படின்னா did not accept the demands put forward by காந்தி. put forwardனா கொடுக்கிறது. காந்தி
கேட்ட ஒரு சில டிமாண்ட், ஒரு சில ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, காந்தி கேட்ட ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணல, ஏத்துக்கல, ஒத்துக்கல. அதனால காந்தி என்ன பண்றாரு, he launched, நம்ம எப்படி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்றோம் அந்த மாதிரி he launched the civil disobedience movement. சோ மகாத்மா காந்தி தான் இந்த civil disobedience movement வந்து கொண்டு வராரு. ஓகே, அடுத்து இப்போ உங்களுக்கு ஏன் இந்த civil disobedience movement வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போதான் அடுத்து ராஜாஜி ஆர்கனைஸ்ட் அண்ட் லெட் அ சால்ட் சத்தியாகிரஹா மார்ச். வேதாரண்யமுக்கு ஒரு சால்ட் சத்தியாகிரஹா, உப்பு சத்தியாகிரஹா நடைப்பயணம் வந்து ராஜாஜி வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. ஓகே, சோ அந்த மார்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 13th April 1930 திருச்சியில ஸ்டார்ட் ஆகுது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது தான் வேதாரண்யம். அந்த வேதாரண்யம்க்கு 28 ஏப்ரல் போயிட்டு ரீச் ஆகுறாங்க. சோ திருச்சியிலிருந்து வேதாரண்யம் போறாங்க. 13 ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றாங்க, 28 ஏப்ரல் வரைக்கும் எல்லாரும் ராஜாஜி கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஸ்பெஷலான பாட்டு, அந்த பாட்டை யாரு கம்போஸ் அப்படிங்கிறது எழுதுறாங்க, எழுதி அதுக்கு இசையமைச்சு கொண்டு வருது. யாருப்பா? நாமக்கல் வி ராமலிங்கனார். நாமக்கல் வி ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் தான் அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்றாரு. A war is ahead, ஒரு யுத்தம் வருகுது. ஓகே, ஒரு யுத்தம், ஒரு போர் வருகுது. sans sword, without கத்தி ஆர் வால், sans bloodshed, ரத்தமின்றி. ஓகே, சோ எல்லாரும் ஜாயின் திஸ் மார்ச் அப்படின்னு சொல்லி இந்த கத்தியின்றி ரத்தமின்றி இந்த யுத்தத்துக்கு நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு எழுச்சி மிகு பாட்டை பாடிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, despite a brutal crackdown. brutal crackdown என்ன தெரியுமா? பயங்கர மோசமான, நீ இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு எதிர்ப்பு தடுத்து நிறுத்துறது. யாரு? பை போலீஸ். இப்ப இவங்க சால்ட் சத்தியாகிரகா நடந்து மார்ச் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அத வந்து பயங்கரமா லத்தி சார்ஜ் எல்லாம் போட்டு அடிச்சு இதெல்லாம் பண்ணி எப்படியாவது அவங்களை நிறுத்தணும், கிராக்டவுன்னா மொத்தமா ஒழிச்சு கட்டணும், நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரை பண்றாங்க. ஆனாலும் the marching satyagrahis were provided a warm reception along the route. ஆனா நம்ம மக்கள் விட்டு கொடுக்கல. ஓகே, நடந்து போற எல்லா சத்தியாகிரகிஸ்க்கும் ஒரு பயங்கர ஒரு வெல்கம் வந்து தமிழ்நாடு கொடுக்குது. சரியா? அடுத்து ஆன் ரீச்சிங் வேதாரண்யம். இப்போ வந்து வேதாரண்யம்க்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ரீச் ஆன உடனே 12 வாலண்டியர்ஸ், 12 பேரு ராஜாஜியோடைய தலைமைக்கு கீழே அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி என்ன பண்ணாங்க? இந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணாங்க. இந்த ரூலை பிரேக் பண்ணி பிக் அப் த சால்ட், சால்ட்டை பிக்கப் பண்ண எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உப்பை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? சோ வேதாரண்யம்க்கு ரீச் ஆன உடனே ஒரு 12 பேர் ராஜாஜியோட தலைமையில சால்ட் லாவை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் சும்மா இருப்பானா? உடனே ராஜாஜியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி கதையா ஞாபகம் வச்சுக்கிறப்ப ஏன்பா மறக்க போகுது? ராஜாஜியை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சால்ட் சத்தியாகிரகால மேஜரா யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் போராடி இருக்காங்க அப்படி பார்க்கலாமா? TSS ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, ஃபீமேல், the first female இந்த சால்ட் சத்தியாகிரகால பயங்கரமா போராடின ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ருக்மணி லக்ஷ்மிபதி. சர்தார் வேதரத்னம். ஓகே, சர்தார் வேதரத்னம். அடுத்து சி சுவாமிநாதனார் அண்ட் கே சந்தானம். ஓகே, எத்தனை பேர்? 1 2 3 4 5 5 பேர். இந்த 5 பேர் பேரை கண்டிப்பா எழுது, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நமக்காக ரொம்ப ரொம்ப போராடி இருக்காங்க. சரியா? சோ இந்த 5 பேரும் they were the prominent leaders. ஓகே, இந்த பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இருந்து இந்த வேதாரண்யம்ல இருக்கிற சால்ட் சத்தியாகிரகாக்காக போராடி இருக்காங்க. ஓகே, சோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லீடர்ஸ், தலைவர்கள், சால்ட் சத்தியாகிரகாக்காக செமையா போராடி இருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து என்ன நடக்குது பாரு. widespread agitations in Tamil district. ஓகே, சோ எப்படி எல்லாம் ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் அஜிடேஷன்ஸ். ஓகேவா? பயங்கரமா ஒரு எமோஷன், அதிகமா பயங்கரமா ஒரு புரட்சி, கிளர்ச்சி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அஜிடேஷன் சொல்றோம். The Satyagrahis under the leadership of T. Prakasam and K. Nageshwara Rao. இதோ பாரு, இப்போ ராஜாஜி பத்தி படிச்சோம். இப்போ அதே சத்தியாகிரகால வேற 2 லீடர்ஸ் இருக்காங்க பாரு, டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வர ராவ். ஓகே, சோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
உதயவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கேம்ப் செட்டப் பண்றாங்க. ஓகே, டி பிரகாசமும் கே நாகேஸ்வரராவும் உதயவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து என்ன பண்றாங்க, மெட்ராஸ் பக்கத்துல இருக்காது, மெட்ராஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு கேம்ப் வந்து செட்டப் பண்றாங்க. However, the police arrested them. Anyway, police வந்து என்ன பண்ணிடுச்சு, அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுச்சு. It led to ஹர்த்தல் இன் மெட்ராஸ். ஹர்த்தல் அப்படிங்கிறது வந்து போராட்டம். ஓகே, ஸ்ட்ரைக்கு போராட்டம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஹர்த்தல். இப்போ இந்த டி பிரகாசமும் கே நாகேஸ்வரராவும் என்ன பண்ணாங்க, ஒரு உதயவனம்ல வந்து ஒரு கேம்ப் செட்டப் பண்ணாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு எப்படி வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா போராடலாம் அப்படின்னு பிளான் போடுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் பக்கத்துல உதயவனம்ல வந்து ஒரு கேம்ப் செட்டப் பண்ணாங்க. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா, கிடையாது, பயங்கரமா போராட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹர்த்தல் நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் போராட்டம். The clashes with the police in திருவல்லிக்கேணி, சென்னையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணில, which lasted for 3 hours on 27th April 1930. 27 ஏப்ரல் 1930 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிளாஷ். என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று, உன்னுடைய ஒப்பீனியன் ஒன்று, ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கிளாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, விச் இஸ் சம பெரிய சண்டை, ரெண்டு ஒத்தே போல, ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ரைட், போலீஸுக்கும் மக்களுக்கும் இங்க பயங்கர பெரிய சண்டை. ஸோ 3 மணி நேரம், அதாவது பிரிட்டிஷ், இங்க போலீஸ்னு சொல்ல வருது பிரிட்டிஷ் போலீஸ். ஓகே, ஸோ 3 மணி நேரத்துக்கு ஒரு சம பெரிய சண்டை நடக்குது. லெஃப்ட் 3 டெட், அதுல ஒரு 3 பேர் இறந்தும் போய்விடுகிறார்கள். ஓகே, volunteers who attempted to offer salt satyagraha in ராமேஸ்வரம் were arrested. யாரெல்லாம் ராமேஸ்வரத்துல இருந்து நாங்களும் சால்ட் சத்தியாகிரகாக்கு கலந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரக் ஒர்க், மில் ஒர்க்கர்னா மில்லுல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்கலாம் ஸ்ட்ரக் ஒர்க். ஸ்ட்ரக் ஒர்க்னா என்ன தெரியுமா, வேலை நிறுத்தம் போராட்டம். ஓகே, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றது அந்த கம்பெனி வெளியே. சரியா, அக்ராஸ் த ப்ரொவின்ஸ், அந்த ஃபுல்லா அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேலையை நிறுத்தம் பண்றது, பயங்கரமா போராடுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ பாரு, women participated enthusiastically, பயங்கர enthusiastic-ஓட முன்னோடியா நிறைய பெண்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு முன்னேறி வராங்க. சரியா, அடுத்து பாரு, முக்கியமா இந்த பெண்மணி பத்தி நீங்க எழுதணும். ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் women to pay penalty for violation of salt laws. ஸோ இந்த சால்ட் லாவை அகெயின்ஸ்ட், அதாவது அவங்க தான் போராடி இருக்காங்கல்ல, சால்ட் சத்தியாகிரகால போய் அவங்க சால்ட் எல்லாம் பிக்கப் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷை எதிர்த்து இந்த சால்ட் சத்தியாகிரகால அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், பெனால்டி பே பண்ணணும். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட், ருக்மிணி லட்சுமிபதி தான் ஃபர்ஸ்ட் இந்த சால்ட் லாவை ப்ரோக் பண்ணதுக்காக பெனால்டி பே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எழுதுங்க. போலீஸ் யூஸ்டு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த மூவ்மெண்ட். பயங்கர ப்ரூட்டலா அடி தடின்னு போலீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, பாஷ்யம் அப்படிங்கிறவர் ஒருத்தர், ஒரு மனிதர், பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா. அவரை வந்து ஃபேமஸா ஆர்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. hoisted the national flag atopனா மேலே, Fort St. George on 26th January 1932. எத்தனை இயர் எப்படி ஞாபகம் வச்சுப்போம், புரியுது, கரெக்ட் தான். ஓகே, கஷ்டம் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் எழுதி நம்ம பார்க்கலாம். ஓகே, பாஷ்யம் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஃபேமஸா ஆர்யா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவர் என்ன பண்றாருன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுடைய மேல ஒரு நம்மளுடைய நேஷனல் பிளாக வந்து என்ன பண்றாரு, நட்டுறாரு. என்னைக்கு, 1932லயே. ஓகே, அடுத்து பாருங்களேன், மார்டிர்டம் ஆஃப் திருப்பூர் குமரன். என்னது, தியாகம். மார்டிர்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், தியாகம் அப்படின்னு அர்த்தம். யாருடைய தியாகம், திருப்பூர் குமரன் அவர்களுடைய தியாகம். என்ன பண்ணார், on January 11, 1932ல procession அப்படின்னா ஊர்வலமா நடந்து போகுது. procession carrying national flags and singing patriotic song. நம்ம கொடிய, இந்தியா கொடிய தூக்கிட்டு பெரிய ஊர்வலம், நிறைய தேச பக்தி பாடல், நிறைய பேர் அப்ப சூப்பரா பாடலாம் எழுத ஆரம்பிச்சாங்க. பாரதியார்ல இருந்து நிறைய பேர் வந்து நிறைய தேசப்பற்று தேசபக்தி பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ வித் ஃபுல் பேட்ரியாட்டிசம் எல்லாரும் நம்ம இந்தியாவுடைய நிறைய பேட்ரியாட்டிக் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு கொடியை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சு சாவடிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அந்த கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கொடியை பிடிச்சிட்டு இறந்து போனவர் தான் திருப்பூர் குமரன். ஓகே,
was brutally beaten by the police in திருப்பூர். திருப்பூர்ல என்ன பண்றாங்க, அந்த மக்கள் எல்லாரையும் பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு? நேஷனல் பிளாக் எடுத்துட்டு நம்ம இந்தியா, நம்ம நேஷனல் கொடி, நம்மளுடைய தேசப்பற்று பாட்டை பாடிட்டு நடந்து வந்ததுக்காக. அப்பதான் OKSR குமாரசுவாமி, பாப்புலர்லி திருப்பூர் குமரன். ஓகே, திருப்பூர் குமரன் அப்படின்னு நம்ம சொல்றவருடைய ஃபுல் பேர் என்னது? OKSR, அது வந்து இனிஷியல்ஸ். ஓகே, குமாரசுவாமி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாரு, அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறப்போ அப்ப கூட இந்த கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொடியை காத்தார். அதனாலதான் கொடி காத்த குமரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொடிய காக்கிறார், கொடி காத்த குமரன். ஓகே, he is hailed as, hailed அப்படின்னா என்னது? பிரைஸ் பண்றது. ஓகே, அவரை பாராட்டுறது. நம்ம அவரை எப்படி பாராட்டுறோம்? கொடி காத்த குமரன் அப்படின்னு வந்து பாராட்டுறோம். குமரன் fell dead, இறந்தே போயிட்டார். ஆனா அப்ப கூட அந்த கொடியை கீழே விடல. holding the national flag aloft, aloftனா கீழே விழாம ஸ்ட்ரைட்டா பிடிச்சி வச்சுக்கிறது. சரியா? புரிஞ்சுதா? ஸோ இத்தனை பேர் போராடி இருக்காங்க. ஸோ இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உனக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கண்டிப்பா படிச்சு பாரு. திருப்பி இந்த வீடியோ பாரு. ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது, ரெண்டாவது வாட்டி பாரு, புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் புக் எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சு எழுதிப்பார். மேம், நான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஒண்ணுமே படிக்கல, எனக்கு கம்மியா ஆன்சர் தாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டுமாவது படி. இது அஃபிஷியல் ஆன்சருக்கு. இது ஆனா இதுல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இதுல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணா அவனுக்கு மார்க் போயிடும். மினிமம் இது இருந்தாதான் மார்க் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம். ஓகே, ஸோ இது கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தா பப்ளிக்ல மார்க் அடிச்சிடும். புரிஞ்சுதா? அடுத்து எந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா.